ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 13/2/2024 மாசி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் 12:30 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னாக ரேவதி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள், அதில் குறிப்பிட்டு பூர நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பூசம், அனுசம் மற்றும் உத்திரட்டாதி, அதாவது சனியின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் யோக நாளாக அமைகின்றதுங்க. அதேபோல் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் சிம்மம் மற்றும் துலாம் ராசி நேயர்கள். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால், அன்பு நண்பர்களே, இந்த நாள் வணிசை கரணம் நிறைந்த நாளாக அமையப்பெறுகின்றது. குறிப்பாக வணிசை கரணத்தினுடைய நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி, மார்னிங் 8 o'clock to 9 o'clock. இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி தாயார் பூஜை வீட்டில் செய்து குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்குவதற்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா? யாருக்கெல்லாம் வேணுமோ பயன்படுத்திக்கிடுங்க. பெண்கள் ஒன்றும் இல்லைங்க, லக்ஷ்மி தாயார் ஃபோட்டோவையும் பெருமாள் ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிறம் இருக்கிற ஏதாவது ஒரு உணவுப் பொருளை, இனிப்பு சுவையுடைய உணவுப் பொருளை நெய்வேத்தியமாக படைத்து பொருளாதாரம் ஏற்றம் பெறணும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும்னு பெண்கள் வேண்டிக்கிறதுக்கு மிக சிறப்பு. அந்த நேரத்தில் காலை 8 to 9 வேணும், சரிங்களா? நல்லது. அதேபோல் அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமையும் என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்கள் மற்றும் பரணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உத்தியோக நிமித்தமாக ஏற்றம் உண்டு. பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறுகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு மிகச்சிறப்பானது ஒரு நாள். அதாவது இருக்கிற இடத்துல உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு நல்ல பெயரை டாப் கியரில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் இருக்கிற இடத்துல உங்கள் மீது பலரின் பார்வை விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்துடும். உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியை அடைவீர்கள். அந்த அளவுக்கு இந்த நாள் ஒரு யோக நாளாக அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகம் நிமித்தமாக மேன்மை அப்படின்னு நினச்சி நீங்கள் எதையாவது ஒன்றத்தில் பொருளாதார ரீதியாக முதலீடு போடுவீங்க. அந்த நேரத்தில் பார்த்து தான் அது கொஞ்சம் அப்படியே மந்தமாயிரும். ஆக தொழில் பொருளாதார ரீதியாக பெரிய அகலக்கால் வேண்டாம். நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க. நான் இங்கேருந்து அங்கே போகிறேன், இங்கே விட அங்கே சம்பளம் அதிகமாக இருக்குன்னு திடீர்னு நீங்கள் நோட்டீஸ் போட்டு அங்கே போகலான்னு பார்ப்பீங்க, டப்புன்னு அங்கே வேலை இல்லைன்றுவாங்க. அதனால் அன்பு நண்பர்களே, குடும்பம் வரையிலும் இந்த அமைப்பினை பொறுத்த மட்டிலும் உத்தியோக மாற்றம், திடீர் தேவையில்லாத பொருளாதார இழப்புகள் இந்த மாதிரி ஏற்படுத்தும். பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது. அவசர முடிவுகளை தொழில் உத்தியோகத்தில் எடுக்க வேண்டாம். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் தொழில் பொருளாதார அமைப்புகளில் ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக அமையப்பெறுகின்றது. உயர்கல்வியில் ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும். தகப்பனாரோட ஹெல்த் தொந்தரவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது அவசியமானதுங்க. தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் எதையும் உள்வைக்காதீங்க. ஏன்னா பெரிய பொருளாதார வரவுக்கான அமைப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிதாக சொல்கிற அளவுக்கு இல்லை, சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியமானது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நாள் தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக இந்த பொருள் வாங்கினா அந்த பொருள் வாங்கினா ஏதாவது ஒரு பெரிய பெரிய பொருட்கள் ஒரு 10,000-20,000 பட்ஜெட்டில் அதை டியூ போட்டு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தேற்றம் அடையும். அப்படியே தேறி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள். பொருளாதாரம் சார்ந்து சின்னதாக முதலீடு பண்ணுங்கள், பெரிய முதலீடு பண்ணாதீங்க. அந்த சின்ன முதலீடுகளை ஓரளவு உங்களை தொழில் சார்ந்து இழுத்து கொண்டு செல்லும், கவலை வேண்டாம், சரிங்களா? புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்து தாங்க. இன்றைக்கி ஹெல்த்தில் தான் தொந்தரவுகள் தேவையில்லாமல் எதையாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. நரம்பு, வயிறு,
அதேபோல் தோல் சார்ந்த அமைப்புகளில் தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. ஆள் கொஞ்சம் அப்படியே டல்லாகிருவீங்க. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுமான வரையிலும் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தேவையில்லாத கருத்துக்களை பேசி பிறரோடு கருத்து வேறுபாட்டில் ஈடுபட வேண்டாம். தள்ளி நிற்கிறது ஒரு மிக சேஃப்டியாகவே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் பெருசாக தெரியாத முன்பின் தெரியாதவரை பற்றி புறம் பேசுவதை இன்றைக்கி தவிர்த்துருங்க. அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்புற அமைகின்ற நாள். கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள். உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு இன்றைய தினம் நடைபெறும். ஆயில்யத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு அலைச்சல் மிகுந்த நாள், செலவுகளை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஒரு திட்டம் நீங்கள் தீட்டி செயல்பட்டாலும் கூட அதனை வெற்றிகளாக்குவது இன்றைய தினம் சிரமம். அதனால் தொழில் சார்ந்த அகலக்கால் வைக்காதீங்க. முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுலையாவது போட போகிறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்து போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய லாபத்திற்கான அமைப்பை காட்டல. அதுவும் சிறு குறு சில்லறை வணிகர்கள் பெரிய அளவு முதலீடுகளை இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா நட்டம் தான், பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த தினம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்பு இருந்தாலும் கூட அதை தாண்டி கொஞ்சம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு சில நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் மக நட்சத்திரம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். வருமானம் சிறப்பாக அமையும். திடீர்னு எதிர்பாராத சின்ன சின்ன லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கும் இதனால் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் கடன் தொந்தரவுகள்லாம் மடமடன்னு ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாள். ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த பின்னடைவுகள் சற்றே குறைகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, என்ன தலைகீழ நின்று நீங்கள் தண்ணி குடித்தாலும் சரி, மனதில் தான் கோட்டை கட்ட முடியுமே தவிர நிஜத்தில் கட்ட முடியாது. ஆக இருக்கிறத வச்சுக்கிட்டு நகர ஆசைப்படணுங்க. ஆனால் நீங்கள் பறக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. என்ற இதில் மனசு வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படி போயிடணும், இங்கே இவ்வளோ முதலீடு போட்டணும், ஷேரில் இன்றைக்கி போட்டு பெரிய ஆள் ஆயிடணும்னு இந்த ஷார்ட் டைமில் பெரிய ஆள் ஆகிறதுக்கான முயற்சிகள்லாம் இன்றைக்கி தான் ஈடுபடுவீங்க. தவறான கைடன்ஸ் கிடைக்கும். அதனால் அன்பு கூர்ந்த நண்பர்களே, உங்களுடைய உழைப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் குறுக்கு வழிகளை பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் குழந்தைகளின் மீது கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கணும். குழந்தைகளுடைய உடல்நிலை, குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களை கவனிச்சிருந்துக்கணும். அவர்களாலும் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம், பார்த்துருந்துக்கிடுங்க. சரிங்களா? ஹஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் காதல் வெற்றி பெறுகின்ற நாள். உத்தியோகத்தில் புகழ் பெறுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கொடுக்கின்ற நாள்னு அனைத்திலும் யோக அமைப்புகளை வழங்குகின்ற நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. சித்திரை, கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் டல்லாகும். பகல் கனவு கண்டுக்கிட்டே செயல்களில் கொஞ்சம் கோட்டை விடுவீங்க. அதனால் ஒரு செயலை செய்யுங்க, கனவு அதுக்கு பிறகு கண்டுக்குங்க. சரிங்களா? கனவு காண்றதை 2ஆம் பட்சமாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கனவு கண்டுக்கிட்டு இருப்பீங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக அதில் இறங்கி செய்யாமல் காலவரியத்தை ஏற்படுத்தி அந்த 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 ப்ராசஸே அதுக்குள்ளே முடிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் செயலில் கொஞ்சம் தொய்வுத்தன்மை ஏற்படும் வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகமாக உண்டு. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து இருந்துக்கிட வேண்டியது சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மிக அவசியமான ஒன்று. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் இந்த லவ் அந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு தொழில் சார்ந்து கொஞ்சம் டல் அடிக்க வச்சுருவீங்க, பார்த்து இருந்துக்கணும். தொழிலை கவனிக்காமல் காதல், தொழிலை கவனிக்காமல் நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து வெளியே சுற்றுறது அப்படி போயிடுவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்றைய தினம் அவசியம். சரிங்களா? சுவாதியை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய பொருளாதார ரீதியான முன்னெடுப்புகள் இன்றைய தினம் மேன்மையை தரும். தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்யலாம். கல்வியில் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவு பெறுகின்ற ஆகச்சிறந்தது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பொருள் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். இந்த பொருளெல்லாம் அடமான வச்சு கடன் வாங்குகிற சூழல் ஒரு சிலருக்கு இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். குழந்தைகளோட படிப்பில் கொஞ்சம் ஒரு தேக்க நிலை காணப்படும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் டல்லடிக்கிறதுக்கான ஒரு நாள். ஆக இன்றைய தினம் தொழில் சார்ந்து குறிப்பாக பொருளாதாரத்தில் எதுவும் முதலீடுகள் அடிப்படையில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது சிறப்பு.
அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் முயற்சிகளில் வெற்றி காணுகின்ற நாள், பயணங்களால் சில லாபங்கள் கிடைக்கின்ற நாள், எதிர்பார்த்த இடங்களில் உதவிகள் கிடைக்கின்ற நாள், உங்களை விட இளையவர்கள் வழியிலிருந்து சில லாபங்களும் உதவிகளும் நட்புகளும் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக போயிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தவறான செய்திகள் மூலமாக அலைகழிக்கப்படுவது, ஏதாவது டாக்குமெண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த கையெழுத்து போட்டு வேறு யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா சிக்கிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த கருத்தை பரவ விட்டாலும் அதில் கொஞ்சம் சரியான தன்மை இருக்கின்றதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு அதை பரவ விடுறது நல்லது. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிறதா நல்லது. அவசரப்பட்டு பெரும் பொருளாதார முதலீடுகளை போட்டு எதுலேயும் லாக் ஆகிடாதீங்க. உடல்நிலையில் கவனிச்சிருக்க வேண்டியது குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் அவசியமானது. தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் மற்றும் பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் சிறப்பு நண்பர்களே. தொழில் சார்ந்து இன்றைக்கி என்ன வேணாலும் எஃபர்ட் போடுங்க, சக்ஸஸ் உங்களுக்கு தான். வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேருங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாமே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வெற்றி தான். அதேபோல் திருமணம் சார்ந்த முயற்சிகளிலும் வெற்றியை காணுகின்ற நாள். உங்களுடைய இனிமையான கனிவான பேச்சினால் அனைவரினுடைய கவனத்தையும் நீங்கள் ஈர்ப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஏற்ற மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. கையில் ஒரு பண நடமாட்டம், மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி. அந்த மாதிரியான ஒரு ஏற்ற மிகுந்த நாள். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி, வெளிவட்டாரங்கள்லையும் ஒரு சிறப்புன்னு, சகலத்திலும் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையின் ரெண்டிலும் அடி பட்டையை கலப்பிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல் நிலையில் தொந்தரவு ஏற்படும், மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தும், தொலைதூர பயணங்களை செய்வீர்கள். ஆனால் அந்த பயணங்களில் மிக கடுமையான அலைச்சல்களும் பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும். ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே, எந்த செயல் செய்தாலும் இன்றைய தினம் மிக நிதானம் தேவை. திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் மேன்மை, ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு இளமையாகவும் துடிப்பாகவும் அழகாகவும் இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும், நல்ல மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உயர்கல்வியிலும் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தால் அனைவரின் கவனத்தையும் உங்கள் மீது ஈர்ப்பீர்கள். அவிட்டம் மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஹெல்த் தொந்தரவு பண்ணுங்க. உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற நாள். அது உங்களுக்கு ஏற்படலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படலாம். ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பு அதிகம். அதேபோல் கடன் வாங்கி சில செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு சிலர் தள்ளப்படுவீர்கள். அளவோடு கடன் வாங்குவது சிறப்பு. அளவை மீறினால் அது கசப்பு அப்படிங்கிறத உணர்ந்து கொஞ்சம் திட்டமிட்டு அளவோடு கடன் பெறுவது, தேவைக்கு ஏற்ப மட்டும் கடன் பெறுவது மிக மிக அவசியமானது. வெளியூர் பயணங்களை 1க்கு 2 முறை யோசித்து மேற்கொள்ளணும். இல்லைன்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, வீணாவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்ததாக சதய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிடித்த இடங்களுக்கு பயணங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்கள் குழந்தைகள் வாயிலாக சில சுப செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து தங்குவதற்கான சில வழிவகைகள், சட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. புரட்டாதி கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு விரய செலவுகளோடு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள். எதிர்பாராத திடீர் விரயம், திடீர் நட்டம் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு என்பதனால் தொழில் செய்பவர்கள் மட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க பயப்படணும். தொழில் செய்பவர்கள் மட்டும் இன்றைக்கி பெரிய முதலீடுகள் வைக்கிறது, யாரை நம்பியும் செக்கு கொடுத்து அனுப்புறது, யாரை நம்பியும் பண பரிவர்த்தனை பண்ணுறது, யாரை நம்பியும் பொருளை கொடுத்துட்டு அப்புறம் காசு கொடுங்கன்னு சொல்கிறது, இதனால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம், பார்த்து இருந்துக்கிடணும். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியமெல்லாம் அனைத்திலும் ஏற்றம், திருமண முயற்சிகளில் வெற்றி, கூட்டுத் தொழிலில் நல்ல ஏற்றம், பொருளாதார ரீதியாக நல்ல லாபங்களை பெறுவது, காலி மனைகளை வாங்கி போடுவது, இந்த மாதிரியான சொத்து சேர்க்கைக்கும் பொருட்சேர்க்கைக்கும் இந்த நாள் ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது. செய்கின்ற முதலீடுகளுக்கு ஏற்ப நல்ல வருமான ஓட்டத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. ரேவதி இன்றைக்கி பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்பு தாங்க, தொழிலை பொறுத்த மட்டிலும் சிறப்பு தாங்க. ஆனால் ஆரோக்கியமும் குடும்பத்திலையும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். ஏன்னா நல்ல வருமானத்தை ஈட்டிட்டு அப்படி வருவோம், குடும்பத்தில் பிரச்சனை ஆயிரும், நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று
என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமானது. அதேபோல் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது இன்றைய தினம் மிக அவசியம். நாவடக்கம் மிக மிக அவசியமானது. தொழில் பொருளாதாரம் சார்ந்து பெரிய முதலீடு பண்ண வேண்டாம், இருக்கிறதே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் இன்றைய தினம் மிக சிறப்பானதாக அமைந்திருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.